இந்த மீன் வேணாம்தான்னு சொன்னேன். இதை சுத்தம் பண்ண முடியாது, முள்ளு பயப்பட்டு மீன் அப்படின்னு சொன்னேன். இல்லத்த இது நல்லா இருக்கும் வாங்கத்தேன்னு போட்டு படுத்திவிட்டு இங்கிட்டு எட்டி எவ்வளவு பாக்குறாளுகளா? நான் ஒரு ஆளா முடியாத உட்காந்து என்ன நேரத்துக்கு இதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காது. இது கிராம அது மார்க்கெட்ல போய் வாங்கினா கூட வெட்டி கட்டி வாங்கிட்டு வந்துடலாம். இது முள்ளோட நான் போட்டு மல்லு கட்டிட்டு கிடக்க முடியுது. என்னால என்ன இந்த அநியாயம் பண்றாளுங்க? திங்கிறதுக்கு மட்டும் திரிறாளுங்க. அதை சுத்தம் பண்ணி கொண்டு போய் பண்ணாதானே திங்க முடியும். சக்தி, இன்னைக்கு மதியம் என்ன சாப்பாடு? கெளுத்தி மீன் குழம்பு. ஹோட்டல்ல எதுவும் சாப்பிட்றாதீங்க. உண்மையை சொல்ல, கெளுத்தி மீன் குழம்பு தானா? ஆமா, அது சுத்தம் பண்றது பெரும்பாடாச்சடி. எவ்வளவு வாங்கின? 2 கிலோ. 2 கிலோ வாங்கிட்டியா? சரி, யார் சுத்தம் பண்றது? அத்தை தானா? நீ போலையா? போ, சீக்கிரம் போ. எவ்வளவு நேரம் ஆச்சு வாங்கி? ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். 1/2 மணி நேரமா சுத்தம் பண்ணிட்டு இருக்கா? ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போவோம். அது கை மட்டும் சுத்தம் பண்ணாது, இப்ப வாய் நம்மள சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். லபலபான்னு ஏதாவது சொல்லிட்டே இருக்குங்க அம்மா. அதான் போவோம், பொறுமையா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போவோம். இருங்க, 1/2 மணி நேரம் கழிச்சு போனா சுத்தமே பண்ணி முடிச்சிருவாரு. அப்புறம் தான் பேசுவா. போ. சரி போவோம். இரு, அப்புறம் அந்த திங்கும் போது பூரா ஏதாவது நோய் ஏதாவது சொல்லிட்டே இருக்குங்க அம்மா. சரி போங்க, போறேன். போங்க, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். நான் போய் வகுத்த ஃப்ரீ பண்றேன். போங்க. நம்மள்ட கிண்ணில 1 மீன் 2 மீன் எடுத்து வைப்பாளுங்க. ஆள் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் வேணும்லத்தேன்னு இவளுக்கு தின்னு ஓட்டுறதுக்கு நம்ம கடந்து மல்லு கட்டிட்டு கிடக்க வேண்டியா இருக்கு. கிரக மாத்தா என்ன மருமக்குமார் வந்து நம்மதான் கிடந்த அவதிப்பட வேண்டியா இருக்கு. என்னத்த சொல்றது? போ, வெளியே சொன்னா மனுஷ சிரிப்பாக. கூட மாட இந்த அத்தை முடியாதவங்க ஒரு ஆளா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நம்மளும் போய் பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணம் வருதா? கூப்பிட்டாலும் காது மாதிரி நின்றுட்டு என்னடி கத்தனை கேட்டாக்கா, எப்பத்த அப்படியே பாசாங்கமா பேசுவாளுங்க. எப்பத்த கூப்பிட்டிய அப்படின்னு நடிச்சிருவாளுங்க செகுடிய மாதிரி. என்ன பண்றது? அத்தாடி நீ மீன் கறி வாங்கினாலுங்கன்னா எங்கிட்ட நம்ம வெளியில போய் இருக்கணும், சமைச்சு வச்ச முன்னால வந்து சாப்பிடுற மாதிரி. நம்மளையும் விட்டு தொலைறாங்க. இத்தத்தண்டி பொம்பளை வருஷம் எல்லாம் சுத்தம் பண்றவங்களுக்கு தெரியாது. பண்ணுவோம், அத்தை முடியாதவங்களை போய் சத்த ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம்னு நம்ம வதையே வாங்கி கொட்டுறாளுங்க. இதுக்கெல்லாம் காரணமே நான் பெத்த நாய்தான். வள்ளுப்புறைக்கு நாய். சோறு திங்கையில மட்டும் மீன் குழம்பு வச்ச உடனே கிணியில வச்சுக்கிட்டு திங்கிறது, அப்புறம் அங்கிட்ட எடுத்துக்கிட்டு போய் திங்கிறது, இங்கிட்ட எடுத்துக்கிட்டு போய் திங்கிறது. அவனா அதை அதட்டியே என்ன கொளுத்து பண்ணாப்புல இருக்க. அம்மா ஒரு ஆளா கடந்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா முடியாதவங்க. அது முள்ளு மீன் போங்க அப்படின்னு சொல்லி வரட்டானா? இங்க வரட்டுங்க, என் சோத்துல வந்து உட்கார வேல கைய வைக்கையில வச்சுக்கிறேன். அவனை ராஸ்கல் மீனை வாங்கி போட்டு இல்ல, அவன் நம்மள பொண்டாடி பண்ண முடியலைன்னா போட்டுப்படி எனக்கான மயிரேன்னு போயிட்டான்னா இங்க எவ சுத்தம் பண்ணி கொடுக்கறது? நானே கிடைச்சேன். என்னத்த சொல்றது? இதுகளையெல்லாம் அதட்ட மாட்டேங்கிறானே. ஒரு நாளையோட பொண்டாட்டி அதட்டி அதை பாருட்டி இதை பாருட்டின்னு சொல்ல மாட்டேங்கிறானே. ஊமச்சாமியார் மாதிரி குத்த வச்சுக்கிட்டு நம்மளும் சொல்லித்தேன், அதட்டுறா வேலை வெட்டி பார்க்க சொல்றா அப்படின்னு சொன்னாலும் காதுல வாங்க மாட்டேங்கிறேன். பாப்பாமா அப்படின்னு நம்மள்ட்ட நடிப்பு நடிக்கிறானே. எந்த பய பண்ற அட்டகாசம் இவளுக்கு நல்லா குளிர் விட்டு போகுது. அடி வாடி எங்களை சுத்தம் பண்றதுக்கு நான் ஒரு ஆளா கடந்து மல்லு கட்டிட்டு கிடக்குறேன். வாங்கி போட்டு எனக்கு தெரியுறாம்மா. கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வேணாம்னு சொல்லிக்கிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல. வாங்கத்த நாங்க பாக்குறோம் சொல்லி என்னத்த பாக்குறீங்க? மீன் சுத்தம் பண்ணி வர வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிடுறதுனாலும் காதுல விழுகுதா வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு? சுத்தம் பண்ணிட்டீங்களா? என்னது வாங்கி அந்த ஓட்டு மசுரோத்துன்னு எனக்கு போயிட்ட? நான் முடியாத உட்காந்து பொழுதுக்கும் சுத்தம் பண்ணிக்கிட்டு கிடக்குறேன். அவளை பொண்டாட்டிய கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டேங்கிறா. காதுல விழுந்தா கூட கேட்காத மாதிரி போய் நின்னுட்டு இருக்கா. அவளுக்கு இதெல்லாம் சுத்தம் பண்ண தெரியாதுமா. டேய், அத நீ சொல்லாதேடா. சுத்தம் பண்ண தெரியாது நீ என்ன சொல்ற? அவள சொல்லணும் எனக்கு சுத்தம் பண்ண தெரியாதுன்னு. அவள்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? டேய், கத்துறதுன்னு கத்திட்டேன். அவ காதுல விழுந்தாலும் என்ன கேட்க மாட்டாடா. வேலை பார்க்கற கூப்பிடான்னு இல்ல கேட்டிருக்காதுமா. உன் பொண்டாட்டிக்கு தாளம் போடாதேன்னு பல முறை சொல்லியிருக்கேனா? தக்கனைக்கு தாளம் போடுற வேலை வச்சுக்காத. சரி, சுத்தம் பண்ணிட்டே இருந்தா வருவா. எப்ப வருவா? நான் அப்ப சொல்றேன்டா, நீ பாத்துக்கிட்டே இரு. நான் பூரா கிளீன் பண்ணி அலசி சட்டியை தூக்கி வாசப்படியில வைக்கும் போதுதான்டா அவன் பொண்டாட்டி வெளியே வருவா. அது வரைக்கும் வர மாட்டான். நீ பாத்துக்கிட்டே இருக்கியா? நான்
வச்சு வடிக்கிறவ நீ என்ன பொழுதுக்குமா உட்காந்துக்கிட்டு இருக்கா? அவ என்னென்ன பண்றான்னு எனக்கு இல்லடா தெரியும். சரி இதுல பாதியை வறுத்துருவி இல்ல? இதெல்லாம் உனக்கு திங்கிறக்கு தெரியும். எத்தனை மணிக்கு வாங்கி கொடுத்தா நான் எத்தனை மணில இருந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? சரி விட்டுங்க. சரி நான் வர சொல்றேன் அவளை. நான் போய் வர சொல்லவா அவளை? எதுக்கு வர சொல்றேன். இந்த வெட்டி முடிச்சதுல கைய வச்சுட்டு நானும் மீன் வெட்டுறவங்களுக்கு காரணம் சொல்றேக்கா? என்னமா அப்ப வரவும் சொல்றீங்க? அப்படியே அமைச்சு போல அப்பதான் எவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன். எட்டியா வாக்கலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சட்டி மீனையும் சுத்தம் பண்ணி முடிச்சுட்டானா? என்ன மீன் நடக்குன்னு வர சொல்ல? எங்க முடிஞ்சா வர சொல்லு, உலசி தரட்டும். உலசனா முழு குத்துமா கைடா, அவளுக்கு பக்குவம் பத்தாது. பரதேசி போல ஏன்டா அம்மாக்கு முழு குத்துனா பரவாயில்லையா? இல்லம்மா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கை, நீங்க ஒரு சொல்லிட்டு பண்ணையில போட்டு அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாதேன்னு சொல்றேன். ஏண்டா உனக்கே ஆத்தி நம்ம தாய் இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு தோணலையா? அது எனக்கு தோணுது. அது தோணுதுனாலதானே நம்ம மருமகளை கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு ஒத்தாசையா இம்புட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டிய கத்துக்கத்துன்னு கத்திக்கிட்டு நீ இந்த கக்கூசுக்களை தான் உட்காந்துக்கிட்டு இருக்க. எனக்கு தெரியாது நீ இருக்கிறது. கக்கூசுக்குள்ள உட்காந்துக்க தெரிஞ்சேதான் நீங்க எந்த கிளி கிழிச்சிருக்கீங்க. அப்ப கூட சுகுடு ஒரு சொரண வரலையா உனக்கு? ஆயே வரல எனக்கு நீங்க கத்துனதுல. ஆயே வரல. போகட்டும். சத்தம் இல்லாம நழுக்குடாம போய் அம்மா கத்திக்கிட்டு இருக்கா முடியாத போடி வேலையை வெட்டி பாருடி. சொல்றேம்மா இருக்கும். எப்படா உன்னே நான் பிள்ளைய பெத்தம் பாருவேன். அதே நான் செஞ்ச பெரிய பாவமே. என்னத்த சொல்றது? நாளைக்கு படாம எந்திரிச்சு போங்கடா, ஊர் சுத்துறாக்கு போ. வீணா போன நாய். எல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. இனி வருவா. என்னத்த சுத்தம் பண்ணிட்டீங்களா? அதுக்குள்ள என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? இங்கதானே உட்காந்துருந்தேன். எப்ப? இங்கதான் எப்ப மீன் வாங்கி கொடுத்து என்ன ஆச்சு? நான் எத்தனை இப்ப கூப்பிட்டேன், நீ என்ன கேட்டியா? நீ கூப்பிட்டா எனக்கு தான் கேட்டிருக்குமே அத்தை. இங்கதானே உட்காந்துருந்தேன். நான் கூப்பிட்டது உனக்கு கேட்டிருக்கேன். இப்ப என்னன்னு கேட்டாங்க, மீன் சுத்தம் பண்ண கூப்பிட்டுருவாளே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் கேட்காத மாதிரி. இப்ப கேட்கலன்னு சொல்ற. எனக்கு தெரியாதா? என்னத்த என்ன போய் இப்படி? உன் லீலையெல்லாம் எனக்கு தெரியும். உன் புருஷனுடைய லீலை அதை விட எனக்கு தெரியும். அதை உட்காந்து நடிச்சிட்டு நீங்க கூப்பிடுவீங்க அங்க உட்காந்துருந்தேன். இல்லன்னா நான் உள்ள போய் படுத்திருப்பேன். முடியல, ஆத்தலைன்னெல்லாம் இருக்க முடியாது. இப்படி வாங்கி அந்த ஓட்டு ஒரு பெரிய மனுஷிய வயசானவளை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கீல. என்ன கூப்பிட்டுக்கலாம் தானே சொல்றேன் நான். உங்களை யாரும் தனியா உட்காந்து பண்ண சொன்னதுன்னா அங்கதான் உட்காந்துருந்தேன். நீங்க கூப்பிடுவீங்கன்னா அங்க உட்காந்துருந்தேன். ஏன் திருப்பி அதே இடத்துக்கு போய்கிட்டு இருக்கே? என்ன நான் கூப்பிட்டோம்னு சொல்றேன், நீ கேட்கலைன்னு சொல்ற. அதுக்கு மேல உன்ட்ட என்ன பேசுறது? பேசப்படு. சரிட்ட வெங்காயம் இந்த கல்யாணம் இருக்கவா? அதான் இந்த எண்ணத்துக்கு நீ நறுக்கன அதை என்ன அறிவிக்கிறதா? ஏன் எவ்வளவு நேரம் ஆகுது? நீ உட்காந்துக்க, நான் போய் 2 வெங்காயம் தக்காளி நறுக்கி குழம்பு கூட்டி விடுறேன். அப்புறம் வந்து குழம்பு கூட்டிட்டீங்களாத்த அப்படின்னு கேளு. என்கிட்ட சொல்லியிருந்தா நானே. நீங்க கூப்பிட்டா நான் வரேன். நீங்க நான் கரெக்டா வரும்போது தான் முடிச்சு. கரெக்டா நான் வரேன், நீங்க முடிச்சிடுறீங்க. நான் என்ன ஒரு பொம்பளைக்கு மீனை வாங்கினா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாதா? கூப்பிடணும், வந்து சுத்தம் பண்ணணும். இந்த வேற நீங்க சொல்லாம எந்த வேலையும் நான் செய்யக்கூடாது. நீ இந்த வேலை நான் சொல்லணும், நீ செய்யணுங்கிற. இப்ப கெளுத்தி மீன் ஊத்துச்சுல, அதுக்கு நீ தானே போய் கூப்பிட்ட. அப்ப அத்தையை கட்டு கூப்பிட்டியா நீ? அது கம்மா மீன் எப்பயும் கிடைக்காது, மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு கூப்பிட்டேன். ஓ, அது எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு என்ன காது உனக்கு மாதிரி காது கேட்காம இருக்கா? கம்மா மீன் விக்கிறது என் காதையே விழுந்துகிட்டே இருந்து. நான் தானே வெளில நின்றுட்டு இருந்தேன், எனக்கு தான் கேட்டுச்சு, அதனாலதான் அவங்கள கூப்பிட்டேன். நானும் உனக்கு பின்னாலதான் என்ன கெளுத்தி மீன் ஊத்தது எனக்கும் கேட்டுச்சு. அப்ப உனக்கு வந்து உனக்கே திங்கணும். வாங்கி போட்டாக்கா அத்தை சுத்தம் பண்ணி கொண்டாந்து போட்டுருவாங்க, நம்ம சாப்பிடலாம். அப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கூடிய ஆள் அத்தை. உங்களுக்கு தெரியாதா? இல்லப்பா, யாருப்பா சொன்னது? யார் சொன்னது? அப்படியெல்லாம் சொல்லுவானா? அத்தை சொல்ல மாட்டேன். சரி, நான் வெங்காயத்தை கல்யாணம் நறுக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்நேரம் அழகா குழம்பே கூட்டி விட்டுருக்கலாம். இப்ப வெங்காயம் சரி போ நறுக்கு. போறது போற இந்த பரதேசி பையன் இங்க வர சொல்லிட்டு. சரி, நான் கூப்பிடுறேன். என்ன ஒரு தென்னாவட்டு ராஸ்கலுக்கு வாங்கி போட்டுவிட்டு சொகுசா போய் ரூம்குள்ள படுத்து கிடக்குறேன். என்ன புள்ள நான் கூப்பிடணுமா? அவள் வந்து என்ன இதுவா தாக்க பேசிட்டு போறா என்கிட்ட. இங்கே கூப்பிடலத்தே நாடகம் ஆடிட்டு போறா. இந்த நாய் கூப்பிட்டு ஏய் போடு, எங்க அம்மா ஒரு ஆளா சுத்தம் பண்றாங்க, போய் அவங்களோட ஹெல்ப் பண்ணு, அவங்க முடியாதவங்க அப்படின்னு இந்த பண்ணி பையன்ல சொல்லணும். பாரதேசி நாய் திங்கிறதுக்கு மட்டும் ஊருக்கு முன்னால வந்து உட்காந்துருவேன்.